எல்லாமே எங்க தான் இருக்குது? இருதயத்துல தான் இருக்கு. ஸோ அந்த இருதயம் வந்து என்ன ஆகுது? இட் பிகம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இருதயம்னா நம்ம இந்த இருதயத்தை சொல்லல, எதை சொல்லுது? நம்மளுடைய ஆழ் மனசு. ஆழ் மனசு, சரிங்களா? சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுல தான் எல்லாமே இருக்கு. இதுல தான் விசுவாசம் இருக்கு. நம்ம என்ன ட்ரூவா நம்புறோம் அப்படின்றது இங்க தான் இருக்கு. இங்கே தான் பொக்கிஷங்கள் இருக்கான், இங்கே தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இருதயம் வந்து சுகமாக்கப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? த ஹோல் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது எதோட ஜேர்னி தான்? இந்த இருதயத்தோட ஜேர்னி தான். இதுல என்ன பார்த்தோம்? அப்போதைக்கு என்ன ஆயிருது? என்னங்க ஆயிருது? காயப்பட்டுறோம். காயங்கள், 2 விதமான காயங்கள் வருது பாருங்க. மனத்தாங்கள், ஒஃபென்ஸ். மனத்தாங்கள், இருதய மனத்தாங்கள் அடையும். அது வந்து 2 விதமா வருது. ஒன்று என்னது? நம்ம ஒன்று எதிர்பார்க்கிறோம், சூழ்நிலை நிமித்தம். ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்தை ஜெபம் பண்றோம், ஏதோ நடக்கணும்னு சொல்லி அது என்ன செய்யல, நடக்கல அப்படின்ற போது காயங்கள் ஏற்படுது. இன்னொன்று வந்து உறவின் அடிப்படையில் ஏற்படுது. ஜனங்களோட நம்ம பழகும் பொழுது என்ன ஆகுது? உராய்வுலாம் ஏற்படுதுல. ஸோ இந்த 2 விதமாக தான் இந்த காயங்கள்லாம் ஏற்படுது. இந்த 2 விதமான காயத்திலிருந்து இதை நம்முடைய இருதயத்தை காப்பாற்ற கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ள இருக்கிற மேட்டர்லாம் என்ன செய்யும்? நம்ம ஆவியில் இருக்கிற மேட்டர், நமக்குள்ள இருக்கிற ஜீவன், ஊற்று தண்ணீர், அதெல்லாம் புறப்பட்டு வரும். அதுக்காக தான் இத்தனை சீரீஸ் பேசினது. எப்படி நம்ம தேவனை பார்க்கிற விதம் நம்மளை ரொம்ப என்ன செய்யுது? அஃபெக்ட் பண்ணுது. இந்த 2 மேட்டரை டீல் பண்ணணும், இந்த காயங்களை டீல் பண்ணணும்னா எது முதல்ல மாறணும்? நாம் தேவனை பார்க்கிற விதம், சுவிசேஷத்தை புரிந்து கொண்டிருக்கிற விதம் மாறணும். சுவிசேஷத்தை புரிந்து கொண்டிருக்கிற விதம் மாறலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேவன் வந்து தண்டிக்கிற தேவன், சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிற தேவன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்மளும் எல்லாமே எப்படி தான் பார்ப்போம்? ரைட், ராங், இது தப்பு, இது சரி, இது அப்படின்ற பேரடைம்லேயே பார்த்துட்டே இருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் இந்த பழைய 4 மெசேஜஸ் கேட்கலன்னா நீங்கள் போய் கேட்க முடியா சொல்கிறேன். இந்த வாரம் நான் ஸ்பெசிஃபிக்காக பேச விரும்புறது என்னன்னா, I want to talk about confession that heals. சுகமாக்கும் அறிக்கை. இதுல 1 யோவான் வாங்க. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய வசனம். இது இப்போ உலகமே 2ஆ பிரிஞ்சிருக்கு இந்த வசனத்துல. கிறிஸ்தவ உலகமே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம பாவங்களை அறிக்கை செஞ்சோம்னா அவர் என்ன செய்வார்? நம்மளை மன்னிப்பார் அப்படி சொல்லி. இன்ஃபேக்ட் ஏன் கிறிஸ்தவ உலகம் இந்த வசனத்தில் 2ஆ பிரிஞ்சிருக்குன்னா,
இந்த வசனத்தை எடுத்துட்டு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இத்தனை நாள் எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு வந்து விட்டாங்க? நீ பாவங்களை அறிக்கை செய்யலைன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து, ஸோ ஜபமே ஃபுல்லாக இதில் தான் போய்கிட்டு இருக்கோம், பாவறிக்கையிலேயே போய்கிட்டே இருக்கும், பாவறிக்கையிலேயே போயிட்டே இருக்குது. அது ஒரு எண்டு. இதில் என்னன்னா, இந்த பாவ அறிக்கை பண்ணினாதான் ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு பிரசங்கம் பண்றவங்க அதை சீரியஸா எடுக்கிறது இல்லை. என்னைக்குமே பிரசங்கம் பண்றவங்க அவங்க பிரசங்கம் பண்றது சீரியஸா எடுக்கிறது இல்லை. கேட்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதை சீரியஸா எடுத்துட்டு, ஐயோ நம்ம பாவம் அறிக்கை பண்ணலனா இப்ப எப்படிலாம் குழப்பம் வருது பாருங்களேன். என்னன்னா, என்ன கான்செப்ட்னா, நான் இந்த சொன்னேன்ல கால்வினிசம் லென்ஸு, அரிமினிசம், யூனிவர்சலிசம் லென்ஸ்லாம் பேசினேன்ல, 2வது வாரம் பேசினேன். சுகமளிக்கும் நீதி அப்படின்றதுல பேசினேன். அந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த அரிமினிஸ்ட் இருக்காங்களா, அர்மீனியன், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரெட்ஷிப்பு ஃபுல்லாக யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால நம்ம பாவ அறிக்கை பண்ணாதான் போய் சேர முடியும் பரலோகத்துக்கு. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் நீதி இழந்துடுறீங்க, ரட்சிப்பு இழந்துடுறீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப பாவ அறிக்கை பண்ணி திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவம் செஞ்சு பாவம் அறிக்கை பண்ணுற அந்த கேப்பில் மறிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்க கேள்விகள்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சரி நான் விபச்சாரம் பண்ணிட்டு வெளியில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணான், பல வருஷத்துக்கு முன்னாடி, நான் கிரேஸ் பேச ஆரம்பிச்ச புதுசில் கால் பண்ணிட்டு, ஜெசு நீங்கள் ஏதோ கிரேஸ் பேசுகிறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், என்ன? இல்லை எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னு கேட்டேன். நான் சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. அப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் விபச்சாரம் செஞ்சுட்டு நான் வெளியில் வரும்பொழுது ஒரு கார் என்னை இடிச்சிட்டு செத்துட்டேன். நான் அறிக்கை பண்ணல, பாவத்தை அறிக்கை பண்ணல, நான் பரலோகம் போவேனா அப்படின்னு கேட்டேன். சரி நீ ரட்சிக்கப்பட்டன்னு வச்சுக்கோ, பொய் சொல்லிட்ட. உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, உன் ஃப்ரெண்டுக்கு எங்கேயோ வரேன்னு சொல்லியிருக்க, ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், ஏய் கிளம்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறான். உடனே நீ என்ன சொல்கிற, வீட்டில் இருந்துக்கிட்டு கிளம்பிட்டேன்டா, வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வெளியே வர, இப்போ கார் அடிச்சு செத்துட்ட, இப்போ பரலோகம் போவியா நரகம் போவியா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னான், பரலோகம் தானே போகணும் அப்படின்னா. ஸோ அப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சில நம்ம பாவங்களில் பெரிய பெரிய லிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கிறோம்ல, அதெல்லாம் அறிக்கை பண்ணலன்னா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம செய்யறது என்னைக்குமே பாவம்ன்ற டெஃபினேஷன் நம்ம ஆட்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா, மற்றவங்க செய்யறது, நம்ம செய்யாம மற்றவங்க செய்யறது. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். எத்தனை பேர் இந்த வாரம் கவலைப்பட்டீங்க? பா என்ன மாறி இருக்காங்க பாரு. சரி, எத்தனை பேர் போய் சொல்றீங்க இப்ப? எத்தனை பேர் கவலைப்பட்டீங்க இந்த வாரம்? எல்லாரும் கவலைப்படுறோம். கவலைப்படுறது ஏதோ நமக்கு பிறப்புரிமை மாதிரி பிஹேவ் பண்றோம். செக்ஷன் 32A படி கவலைப்படுவது எனக்கு கிடைத்த உரிமை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம என்னதான் பண்றோம்? என்னங்க பண்றோம்? பாவம் பண்றோம். ஆனா அதை குறித்து யாராவது அறிக்கை பண்றோமா? அதெல்லாம் என்ன செய்யறதில்ல, அறிக்கை பண்றதல்ல. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? காந்தி கணக்கில் எழுதி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து கிரேஸ் கேம்ப்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, கிரேஸ் கேம்ப்ல ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணது என்னது அப்படின்னா, பாவ அறிக்கையை குறித்து பவுல் என்ன செய்யவே இல்லையா, பேசவே இல்லையா. எத்தனை புக்கு? எபிரேயர் சேர்த்தீங்கன்னா 14 புக்கு. 27 புக்கில் 14 புக்குனா எவ்வளோ பர்சன்டேஜ்? 50% கொஞ்சம் மேலே. புதிய ஏற்பாட்டில் எழுதின பவுல் அவர் எதை பற்றி எழுதலை?
பாவ அறிக்கையை குறித்து எழுதல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பத்தி எழுதியிருக்காரு, விசுவாச அறிக்கையை பத்தி எழுதியிருக்காரு. ஆனா எதை பத்தி எழுதல? எந்த அறிக்கையை பத்தி எழுதலையா? பாவ அறிக்கையை பத்தி எழுதவே இல்லை அப்படின்ற பாயிண்ட அவங்க காட்டினாங்க, which is a very important and interesting point. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சிலுவைக்கு இந்த பக்கம் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய உடன்படிக்கை கீழே வருகிற வேத வாக்கியங்கள்ல பாவ அறிக்கையை குறித்து 2 இடத்துல தான் வந்திருக்கு. ஒரு இடத்துல என்னது? 1 யோவான் 1:9, இன்னொன்று வந்து யாக்கோபு 5:16. இந்த 2 வசனம் தான் எதை பத்தி போட்டிருக்கான்? பாவ அறிக்கையை குறித்து. ஸோ கிரேஸ் பிரசங்கம் பண்றவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 1 யோவான் 1:9 பத்தி இது வந்து யாருக்கு எழுதப்படல? விசுவாசிகளுக்கு எழுதப்படல. இது வந்து நாஸ்டிக்ஸுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னோம். என்னன்னா, இப்போ 2 யோவான் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆரம்பம் ஒரு கிரீட்டிங்கோட இருக்கு. 3 யோவானோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வாழ்த்துதலோட இருக்கு. 1 யோவான்ல வாழ்த்துதல் எங்க ஆரம்பிக்குதான்? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தான் வாழ்த்துதல் ஆரம்பிக்குதான். என்னன்னு சொல்லி, என் சிறு பிள்ளைகளே, மை லிட்டில் சில்ட்ரன், ஒருவன் பாவம் செய்வானானால் அப்படி சொல்லி, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படி உங்களுக்கு எழுதுறேன். ஒருத்தன் பாவம் செய்வானானால் நமக்கு நீதிபரராய் இருக்கிற, என்னங்க படிங்க, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது 2ஆம் அதிகாரத்துல இருந்து தான். 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனமும் 12ஆம் வசனமும் என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசிகள் பாவம் செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அங்க எதை பத்தி போடல? பாவ அறிக்கையை குறிச்சு போடல. அதனால 1 யோவான் 1:9 விசுவாசிகளுக்கு எழுதப்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆப்போசிட்ல இருக்கிற கேம்ப் போச்சுடா பொறிமா அப்படின்னு சொல்லி கத்தி, அது எப்படா நீங்க வந்து இதை வந்து விசுவாசிகளுக்கு இல்லைன்னு சொல்லலாம்? அது எப்படி ஒரே புக்ல அதிகாரம் ஒரு குரூப்புக்கு, இன்னொரு அதிகாரம் இன்னொரு குரூப்புக்கு எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பிரச்சனை பண்ணாங்க. இதே பிரச்சனை பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மொத்தத்துக்கு நம்ம இப்போ ட்ரினிட்டேரியன் கேம்ப்ல என்ன வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 1 யோவான் 1:9 நான் வரேன். அதுக்கு முன்னாடி யாக்கோபு 5:16 படிங்களேன். யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. ஏன் அப்படி ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணுமா? இல்ல, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, so that you can be healed, so இந்த வசனத்தை சில டினாமினேஷன்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. சரிங்களா? சில டினாமினேஷன்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. இந்த வசனத்தை 2 விதமா ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். வாப்பா இந்த சேர். ஒரு டினாமினேஷன் என்ன பண்றாங்கன்னா, வாரம் ஏதாவது தப்பு செய்யும் பொழுது இவர் வந்து இப்படி உட்காந்துருப்பாரு, பிரீஸ்ட். இவர் வந்து ஒரு இதுக்குள்ள உட்காந்துருப்பார், ஒரு கேபின் மாதிரி உட்காந்துருப்பாரு. கேஷ் கவுண்டர் மாதிரி இருக்கும், ஒரு ஓட்டம் மாத்திரம் இருக்கும். அவர் என்ன பார்க்க மாட்டாரு, நானே அவரை பார்க்க மாட்டேன். நான் போய் என்ன செய்வேன், சைட்ல முழங்கால் போட்டு, நான் இந்த மாதிரி இந்த வாரம் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். எந்த அடிப்படையில்? இந்த வசனம் அடிப்படையில் தான். கன்ஃபெஸ் யுவர் சின்ஸ் டு ஒன் another, ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய குற்றங்களை அறிக்கைங்க. உடனே இவர் என்ன சொல்லுவாரு, இந்த ஜபத்தை இத்தனை தடவை பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லுவார். உடனே எந்திரிச்சு என்ன செஞ்சாராம், போயிடும். இப்போ இவங்க பாவம் என்ன செய்யுது, மன்னிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டினாமினேஷன்ல ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு டினாமினேஷன்ல இது என்ன பண்ணாங்க, இல்ல இப்படி கிடையாது,
பிலீவர்ஸ் என்ன பண்ணணும், என்டையர் காங்கிரிகேஷனுக்கு அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்யூனியன் சண்டேக்கு முன்னாடி எழுப்பி விட்டு அகில உலகத்துக்கு சொல்லுவான், நீ வாரம் வாரம் என்னென்ன பண்ணன்னு சொல்லி. அவன் அதுக்குள்ள அவன் அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கீங்களா? அது எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்திரிச்சு அவன் சொல்றது அவன் கீழே இருக்கிற எறும்பு கூட கேட்காது. இந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை மாத்திரம் சத்தமா சொல்லிட்டு உக்காந்துருவான். உடனே அடுத்தவன். இது ஒரு பக்கம். இன்னொரு ஒரு குரூப் இருக்கு. அவங்க ஒருவருக்கு ஒருவர் தான் அறிக்கை பண்ணணும். இப்படி காமனாலாம் அறிக்கை பண்ணக்கூடாது, எல்லாரும் ஒரு ஆளுகிட்ட அறிக்கை பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் என்ன ப்ராப்ளம்னா, இவர் யாருக்குமே அறிக்கை பண்ண மாட்டார். இவர் என்ன செய்ய மாட்டார், யாருக்கும் அறிக்கை பண்ண மாட்டார். எல்லாரும் யார்கிட்ட தான் அறிக்கை பண்ணணும், இவர்கிட்ட தான் அறிக்கை பண்ணணும். சோ இவர் ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன ஆயிடுறாரு, எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன ஆயிடுறாரு, எல்லாருக்கும் மேல ஆயிடுறாரு. சோ இன்வேரியபிளி ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போறது இவர் தான். ஏன்னா எல்லாருடைய கதையும் கேட்டு இவர் கதையும் யார்ட்டையும் சொல்ல முடியாம திணறி, இதுல வேற நான் பெர்ஃபெக்ட்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்றத வேற நினைச்சு இவர் படுற பாடு இருக்கு. அதனாலதான் இவர் புல்பிட்டுக்கு பின்னாடி சரி இவர் ரொம்ப கஷ்டப்படுறார். இது என்னன்னா சிங்கிள் பாயிண்ட் கன்ஃபெஷன். சிங்கிள் பாயிண்ட் கன்ஃபெஷன் என்ன, ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு சர்ச்சில் கன்ஃபெஷனை கேட்கக்கூடியவர். எல்லா ஜனங்களும் யார்ட்ட தான் வரணும், அவர்கிட்ட தான். இதுவும் என்ன செய்யாது, வேலைக்கு ஆகாது. அடுத்த செகண்ட் மாடல் என்னது, என்டையர் காங்கிரிகேஷனுக்கு கன்ஃபெஸ் பண்ணு, ஃப்ரண்ட்ல நின்று எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அதுவுமே வேலைக்கு ஆகாது. அது என்னது, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, நல்லா கவனிங்க. இவர் கூண்டுக்குள்ள உட்காந்து இவர் என் முகத்தை பார்க்காம நான் இவர் முகத்தை பார்க்காம சொல்றதுக்கு காரணம் என்ன, ஷேம். பேசிக்கா என்னது, அந்த சிஸ்டம் எதனால வருது, வெட்கம் அப்படின்ற ஒரு மேட்டருக்குனால தான் அப்படி ஒரு காரியத்தை கொண்டு வரும். ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கன்ஃபரன்டேஷன் இல்லாம ஏன் அப்படி வெயில்டு ஒரு இது இருக்குன்னா, அதுல என்ன இருக்கு, ஷேம் இருக்கு. முன்னாடி நிக்க வச்சு எல்லார்ட்டையும் சொல்ல வைக்கிறோமே, அதோடைய பேசிஸ் என்னது, முன்னாடி நிக்க வச்சு எல்லார்ட்டையும் சொல்றோமே, அது என்னது, இங்க ப்ரொடெக்டிங் ஷேம், அங்க யூசிங் ஷேம். உன்னை வெட்கப்படுத்தணும், உன்னை கேவலப்படுத்தணும்ன்றதான இதே நோக்கமே. நீ அந்த கேவலப்படுற அந்த ஒரு கேவலத்துல நீ அடுத்து என்ன செய்யக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நீங்க முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி சொல்றீங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், எல்லாரும் உங்களை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, ஹெல்ப் பண்ணாது. சோ வெளியே போன உடனே அந்த வெக்கத்தை மறைக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணணும், புரியுதுங்களா, அந்த வெக்கத்தை மறைக்கிறதுக்கு இவன் போய் இப்ப என்ன பண்ணணும், எதையாச்சும் பாவம் பண்ணணும். பாவம் பண்ணாதான் அந்த வெக்கத்தை மறைக்க முடியும். அதை அடுத்த வாரம் சொல்லி அதை பற்றி திரும்ப வெக்கப்படணும். திரும்ப அந்த வெக்கத்தை மறைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போங்கடா ஆணிய புடுங்க வேணாம் அப்படின்னு போயிடுவான். எனக்கு இந்த சர்ச்சுக்கும் சம்மந்தமே இல்லை, வேணாண்டா விட்டுருங்கடா அப்படின்ட்டு போயிடும். மொத்தம் ரெண்டுமே என்ன பேஸ்ட் தான், ஷேம் பேஸ்ட். ஸோ அந்த மூணாவது மாடல் வந்தது பாருங்க. மூணாவது மாடல் என்ன மாடல் அப்படின்னா, ஸோ நீ ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல வேணாம், எல்லாரும் போய் ஒருத்தர்கிட்ட சொல்ல வேணாம், எல்லாரும் காங்கிரிகேஷன் சொல்ல வேணாம், யார் யார்கிட்ட சொல்லணும், ஒருவருக்கு ஒருவர். அதுதான் பிப்ளிக்கல் மாடல். ஒருவருக்கு ஒருவர் பிப்ளிக்கல் மாடல். பாவத்தை அறிக்கை செய், பாவத்தை அறிக்கை செய், பாவத்தை அறிக்கை செய் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்க கூடுனாலும் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எல்லாம் பாவம் அறிக்கை செய்யுங்க அப்படின்னு உடனே அறிக்கை பண்ணிட்டீங்களா, நீங்க பண்ணிட்டீங்களா, நீங்க பண்ண பாதி தான் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு பண்ணி அவனுங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவனை கட்டாயப்படுத்தி பாவறிக்கை என்ன செய்ய பண்ற வருது பண்ண வச்சு மொத்தம் அவனுங்க எதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கானுங்க, பாவத்தை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கானுங்க.
இப்ப அடுத்த மீட்டிங் போகணும் அப்படின்னு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்தாலே அவங்களுக்கு முதல்ல வர்றது என்னது? ஐயையோ, இந்த வாரம் போய் மீட்டிங் வச்சிருக்கானுங்களே, இந்த வாரம் தான் ஹெவியா பண்ணிருக்கோமே. மொத்தத்து இப்படி. See, when you have a form of godliness, you are denying its power. பக்தி விருத்தியின் வேஷம் தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறாங்களாம். சோ என்னைக்குமே நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் உறவின் தேவன். பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லுங்க, நம்முடைய தேவன் உறவின் தேவன். சொல்லுங்க, our God is a relational God. திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சோ அவர் எதை செய்தாலும் எதற்காக தான் செய்ய சொல்றாரு? உறவுக்காக தான் செய்ய சொல்றாரு. சோ பலிகள்ன்ற சிஸ்டம் ஏன் ஏற்படுத்தினாரு? எதை மேம்படுத்தணும்னு சொல்லி? உறவை மேம்படுத்தணும்னு சொல்லி. அத உடனே நம்ம ஆட்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? யார் ரத்தம் கேட்கிறான்ட்டு? தேவன் ரத்தம் கேட்கிறாரு, எனக்கு ரத்தம் கொண்டு வா, இல்லைன்னா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்றதா நினைச்சுக்கிட்டு இவங்க ரத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவரு எப்படி தெளிவா சொல்றாரு பாருங்களேன். உனக்கு காசு இருந்தா என்ன கொண்டு வா? காளை கொண்டு வா. காசு இல்லைன்னா ஆடு கொண்டு வா. அந்த காசும் இல்லைன்னா என்ன கொண்டு வா? புறா கொண்டு வா. அந்த காசும் இல்லைன்னா மாவு கொண்டு வா. கழுதை எதையாவது கொண்டு வா. எப்படினாலும் நீ வா. அங்க ஸ்ட்ரெஸ் என்னது? நீ என்ன பண்ணிரு, எப்படினாலும் என் பிரச்சனத்துக்கு வா. வாதான் முக்கியம். ஆனா நீ வரதுக்கு நீ என்ன நினைக்கிற? நீ சும்மா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நீ என்ன தப்பு பண்ணிட்ட நினைக்கிற. அதனால நீ என்ன செய், எதையாவது கொண்டு வா. ஆனா என்ன? வா. சொல்லுங்க, வா. அவருக்கு எதுதான் முக்கியம்? வா. ஆனா நம்ம எதுல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம்? அவரு ரத்தம் கேட்கிறாரு. ரத்தம் கேட்டாருன்னா என்ன, மாவுல இருந்து ரத்தம் வருதா? அந்த செடி அறுக்கும் போது பிரதர் அப்படியா? சோ பலி அப்படின்ற சிஸ்டம், சாக்ரிஃபைஸ்ன்ற சிஸ்டம் அவர் உண்டாக்குனது யாருக்காக? நமக்காக. சிலுவையில் அவர் மரித்தது யாருக்காக? நமக்காக. சொல்லுங்க, நமக்காக. உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாம்ட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தினார், நோவாட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தினார், இயேசுவின் மூலமாய் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உடன்படிக்கை ஏற்படுத்தினது யாருக்காக? நமக்காக. ஜெபம் அப்படின்ற ஒரு மேட்டரை ஏற்படுத்தியிருக்கார். இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாயில் சொல் பெறவாததற்கு முன்னே அறிந்திருக்கிறார், ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது. வாயில் சொல் பெறவாதற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார், ஆகையால் நீங்க ஜெபம் பண்ணவே வேணாம் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட். ஏன் நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும்னா அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்றது? அவருடைய பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் நாட் வாட் வி ஆர் டூயிங், இட் இஸ் அபவுட் யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரெங்தன் த ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எதை மேம்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாரு? உறவை மேம்படுத்த யூஸ் பண்றாரு. அதனாலதான் வாயில் சொல் பெற அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாலும் அப்படி தெரிஞ்சிருக்கேன்ற கான்பிடன்ஸ்ல என்ன செய்ய, பேசு, என்கிட்ட பேசு, டாக் டு மீ, கம் டு மீ. சோ அவர் உண்டாக்குன ஆலயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே எதை உண்டாக்கி இப்படி பண்ணுங்கப்பா, இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்ன எல்லாத்திற்கும் காரணம் என்னது? அவருக்கு தேவை என்பதனாலே அல்ல, நம்முடைய உறவிற்காக. ஏதாவது ஒரு லெவல்ல நம்ம அவரோட கனெக்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எல்லா சிஸ்டமையும் ஏற்படுத்துறாரு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, அந்த உறவு அப்படின்ற ஒரு மேட்டரை எடுத்துட்டு நம்ம எதை பிடிச்சுக்கிறோம்? சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு மேட்டரை பிடிச்சுக்கிறோம். மணி பிளான்ட், எத்தனை பேர் வீட்டில் மணி பிளான்ட் வச்சிருக்கீங்க? மணி பிளான்ட் பார்த்துருக்கீங்களா? மணி பிளான்ட்டுக்கு என்ன தமிழ்ல? மணி பிளான்ட், கரெக்ட். மணி பிளான்ட் ஒரு பாட்டில் இருக்கும். அதுல என்ன வச்சிருப்பாங்க? கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? இன்னொன்னு ஒரு செடி இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு குச்சி இருக்கும். அது என்ன? கிரீப்பர்ன்றனால அது எதை பிடிச்சி தான் வளரும்? குச்சியை பிடிச்சி வளரும்.
சரிங்களா? இப்ப எதுல ஜீவன் இருக்கு? செடியில. எது ஹெல்ப் பண்ணுது ஜீவனுக்கு? குச்சி. சரிங்களா? கடைசியில இப்ப குச்சியை மாத்திரம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் பாருங்க, சொல்லுங்க, குச்சியை மாத்தலாம், செடியை மாத்தக்கூடாது. ஏன்னா ஜீவன் எதுல இருக்கு? செடியில இருக்கு. சோ உறவுல தான் ஜீவன் இருக்கு. உறவுக்காக தான் எல்லாத்தையுமே செய்யணும்ன்றாரு. அந்த உறவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, சப்போர்ட் பண்றதுக்காக சில சிஸ்டம்ஸ் உள்ள கொண்டு வராரு, சில பிராக்டிசஸ் கொண்டு வராரு, சில ட்ரெடிஷன்ஸ் கொண்டு வராரு. இதெல்லாம் இப்படி 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 பண்ணுங்க. இப்படி பண்றதுனால என்ன பெட்டர் ஆகும்? உறவுகள் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்காக உறவு நிமித்தம், உறவுக்காக சொல்ற மேட்டரை, உறவுன்ற மேட்டரை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? குச்சியை பிடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி கன்ஃபெஷனை பிடிச்சுக்கிட்டானுங்க பாருங்க. உறவு இவர்கிட்ட பண்றதும் எந்த அடிப்படையில் இல்ல? உறவின் அடிப்படையில் இல்ல. இங்க நின்று என்டையர் காங்கிரிகேஷனுக்கு பண்றதும் என்னது இல்ல? உறவு இல்ல. அப்புறம் திடுதுப்புன்னு மீட்டிங்ல போய் எவன் பக்கம் எனக்கே தெரியாது உட்காந்து ஒருத்தருங்க பண்ணு அப்படின்னு சொல்லி இவன்ட்ட பண்ணி, இவன் என்ன பார்த்து ஷாக்காயி, அடுத்து இவன் பண்ணி எனக்கு இவனை பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்து, அதுமே எதின் அடிப்படையில் இல்ல? உறவின் அடிப்படையில் இல்லை. சோ என்னதான் இந்த கன்ஃபெஸ் யுவர் சின்ஸ் டு ஒன் another, how can be healed through confession? அறிக்கையின் மூலமா எப்படி சொஸ்தமாக்கப்படுவது? அறிக்கையின் மூலமா எப்ப குணமாக்கப்படுவது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, it is community that heals. நம்மளை சுகமாக்குவது என்னது? சமுதாயம். ஒருத்தன் இருந்தானா அது பேர் சமுதாயமா? இல்ல. ஒருத்தன் இருந்தானா அவன் யார் போக்கஸ்டா தான் இருப்பான்? செல்ஃப் போக்கஸ்டா தான் இருப்பான். ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி போக்கஸ்டா இருப்பான்? நீயா நானா, நீயா நானாலே இருப்பான். டூ பார்ட்டிஸ் அப்படின்னும் போது என்ன ஆயிருது? வின் ஆர் லூஸ் அப்படி டைனாமிக்ஸ்ல வந்துருது. சோ கம்யூனிட்டிக்கு மினிமம் எத்தனை தேவை? எங்கப்பா வாங்க, ஏப்பா பாப்பா, பின்வாங்கி போகிறாயோ? தூரம் போகிற உன்னை அழைக்கிறார். நீ வந்து சாட்சி சொல்லணும், எங்கோ வாழ்ந்தேன், எங்கோ நான் அலைந்தேன். இப்ப 3 பேர் என்ன ஆயிருது? இங்க போயிட்டு இருக்கியா? ஓகே. 3 பேர்னா என்ன ஆகுது? கம் இன் யூனிட்டி, சமுதாயம். ஒருத்தர் மாதிரி இருந்தாருன்னா இவர் யாரையே பார்த்துட்டு இருக்காரு? தன்னையே பார்த்துட்டு இருக்காரு. 2 பேர்னா ஏய் நீயா நானா அப்படின்னு பாக்குறாரு. இப்ப 3 பேர் அப்படின்னும் போது தான் ஷேரிங் என்ன செய்யுது? வருதான். கம்யூனிட்டி, சமுதாயம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த தேவன் தான் என்ன பண்ணாரு? நமக்கு நம்மளை உண்டாக்குனார். இந்த தேவன் நம்மளை உண்டாக்குனால நம்மளுடைய ஒவ்வொரு ஃபைபரும் எதற்காக இயங்குகிறது? கம்யூனிட்டிக்காக இயங்குது. கம்யூனிட்டிக்காக இயங்குது. இந்த கம்யூனிட்டியில நம்ம இருக்க பழகலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்ய முடியாது? சுகமாக முடியாது. சோ ஆண்டவர் உண்டாக்குன எல்லாமே எப்படின்னு கண்டார்? நல்லதுன்னு கண்டார். இப்ப மொபைல் போன் நல்லதா கேட்டதா? என்னங்க, மொபைல் போன் நல்லதா கேட்டதா? தீ நல்லதா? ஃபயர். So anything that is good, எது நல்லதா இருந்தாலும் அதை தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது மாதிரி கெட்டது எதுவுமே இல்லை. சோ சமுதாயம் நல்லதா? கம்யூனிட்டி நல்லதா?
நல்லது. இதே கம்யூனிட்டி மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆயிருது? கம்யூனிட்டி என்ன ஆயிருது? வேற மாதிரி மாறிடுது. நம்மளால இதுல இருக்க முடியல. சோ நம்மளை ரொம்ப காயப்படுத்துறது எதுதான்? சமுதாயம் தான். நம்மளை சுகப்படுத்துகிறதும் எதுதான்? கம்யூனிட்டி தான். சோ சமுதாயத்தில் இருந்து நாம் சுகமாக்க கத்துக்கலனா வேற எப்படி என்ன செய்ய முடியாது? சுகமாக முடியாது. சோ இந்த சமுதாயத்தில் கன்ஃபெஷன் அப்படின்றது என்னது? ஹவு டஸ் கன்ஃபெஷன் ஒர்க்? நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்ததுல உங்களுக்கு ரொம்ப உங்களை தொட்ட காரியம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருமே எதை தான் சொல்லுவோம்? சண்டே காலையில் நடந்த ஒரு மேட்டரை தவிர்த்து நம்ம எப்போ ஒருத்தங்களோட ஒருத்தங்க கனெக்ட் பண்ணோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம், இம்பேக்ட் பண்ணுச்சுன்னு. அந்த மாதிரி சண்டே மார்னிங் தவிர்த்து சண்டே முடிஞ்ச உடனே தீ பிடிச்ச மாதிரி நீங்கள் ஓடுற ஆளில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Do you feel connected? Do you feel a part of this family? நீங்க வந்து இதுல சேர்க்கப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக உணர்றீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு 4-5 கப்பல் வந்துட்டு நாங்க சர்ச்சுக்கு. இதுல என்னன்னா சரி இவங்கெல்லாம் கொஞ்ச நாளா வராங்க, இவங்ககிட்டலாம் நம்ம பேசினதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க சரி இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி. எப்போம்மா எவ்வளோ ஜூனில் வந்து ஈசிஆரில் ஒரு பீச் ஹவுஸை புக் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் பாருங்கள். அப்புறம் கேட்குறீங்க எத்தனை நாள் சர்ச்சு வரீங்கன்னு? 3 வருஷம் நாங்களா? எனக்கும் லவிக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. 3 வருஷம் கழிச்சு தான் இப்போ பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வேற லவி வந்து இன்னொரு கப்பலை பார்த்து சொல்லு, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி. லவி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? இவ்வளோ வல்னரபிலிட்டிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன தெரியுமா என்ன ப்ராப்ளம்னா, அந்த அத்தனை கப்புளுமே அது 2 வருஷமோ 3 வருஷம் வந்தாலும் முடிஞ்ச உடனே பில்டிங்ல பாம்பு இருந்துக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஓடிடுவாங்க. அதனால பார்த்த மாதிரி இருக்கு ஆனாலும் பார்க்காத மாதிரி இருக்கு, தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனாலும் தெரியாத மாதிரி இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததா. ஸோ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு 5 கப்பில் மாத்திரம் கூட்டிட்டு போய் ஒரு நைட் அங்கே தங்க வச்சு கும்மால் அடிச்சு விளாண்டு ஸ்விம்மிங் பூல் போய் பீச்சுக்கெலாம் போய் விட்டுட்டு அது ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே முடிச்சுட்டு அந்த சண்டே சரிங்களா, சண்டே வரும். சண்டே வந்து நான் பார்க்குறேன் அதே 5 கப்பல் தான் சரிங்களா. முடிஞ்ச உடனே பொதுவாக எப்படி ஓடுவானுங்க? தீ பிடிச்ச மாதிரி ஓடுவானுங்க. அவன் வரும் போதே இப்போ யாரை தேடி வரான்? அவன் கண்ணு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னே பார்க்கல. நம்ம ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கை அடிக்கிறான். நீ அங்கே உட்காந்துருக்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன்ட்டு 5 பேர் சிக்னல் கொடுத்துட்டானுங்க. சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் முடிஞ்சோடனே கிடுகிடுன்னு ஓடி வந்தானுங்க பாருங்க அவனுங்க 5 பேரும் கிச்சுன்னு. தட் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். கம்யூனிட்டி. சமுதாயம் நான் பேசுறது என்னதுன்னா a heart connection சரிங்களா. அந்த ஹார்ட் கனெக்ஷன்ல நம்ம எத்தனை பேரோட சேர்ந்துருக்கிறோமோ அந்த கான்டெக்ட்ல பியூலாண்டி வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்கல்ல, அதில் ஒரு பேர் சரவணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே ஓடி வந்தான் ஃப்ரண்ட்ல வந்து, உன்னை ஆண்டவர் இப்படி யூஸ் பண்ணுவார் பயங்கரமா, நீ வந்து வெல்த்தி மேன் ஆவ, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவ, ஏகப்பட்ட பேர் உன்னை இது பண்ணுவாங்க அப்படிலாம் ப்ராஃபஸி சொன்னாங்க. அப்போ ரேணு டோப்போ நிறைய பேர் கூட இருந்தாங்க. அப்போ அவங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அவங்கெல்லாம் அழுகுறாங்க. அவங்கெல்லாம் அழுது ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லி இவனுக்காக சொன்னது. இவன் வந்து சுற்றி நின்று அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஏன் இவனுக்கெல்லாம் அழுகுறானுங்க நம்ம ப்ராஃபஸிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சோடனே வந்து சொன்னான், எனக்கு இப்போ என்ன ப்ராஃபஸி சொன்னாங்கன்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் என்னை ரொம்ப தொட்டது இவங்கெல்லாம் என் ப்ராஃபஸியை ரிசீவ் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க, அதுதான் இட் touched me. See, what reaches your heart is relationship. அது நல்லா புரிஞ்சுக்கோ. வேற உறவை தவிர வேற எதுவுமே உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது.
அது அற்புதங்களாக இருக்கலாம், அடையாளங்களாக இருக்கலாம், பிஸ்னஸில் வெற்றியாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை தொடக்கூடிய அந்த பாக்கியம் ஒரே ஒரு மேட்டருக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அது எதுக்கு? உறவுக்குன்னு வச்சிருக்காரு. அந்த உறவுல இருக்கிறத நம்ம கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம இருதயம் சுகமாகணும்னா சமுதாயத்தில் சொல்லுங்க, இருதயம் சுகமாகணும்னா நீங்க உங்களுடைய சமுதாயத்தை கண்டுபிடிக்கணும். இதனால்தான் இந்த சில பேர் இருக்காங்க பாருங்களேன், அவங்க வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் அவர் வந்து எல்லா சர்ச்சுக்கும் போக சொல்லியிருக்காராம் வாரம் வாரம். அவர் போய் எல்லா சர்ச்லேயும் வந்து பார்க்குறாராம், எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன தப்பா இருக்கு, என்னென்ன ரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அட்வைசரி கமிட்டி போர்டுலாம் ஆண்டவர் ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆண்டவர் ஃபார்ம் பண்ணது என்னது? கம்யூனிட்டிஸ். சரிங்களா? சமுதாயம். அதுதான் உண்டாக்குனார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்றேன். நீ வாய. இப்போ ஒரு சமுதாயம் இருக்கு, இங்க ஒரு சமுதாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் புதுசா வராரு. இவர் புதுசா வர உடனே இவரு இந்த சமுதாயத்துல ஒரு என்ன வச்சிருக்காரு? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் பிலீவர்ஸ், இவங்கெல்லாம் பிலீவர்ஸ், இவங்கெல்லாம் born again people, ரட்சிக்கப்பட்டவனுங்க, டங் டாக்கிங், blood bath, வாட்டர் பாத், ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தண்ணீர்னாலே முழுக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசும் விசுவாசிகள் அப்படின்ற ஒரு உடனே இவன் மைண்ட்ல இப்படி வச்சுக்கிறான். சரி, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? புரணி பேச மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோவப்பட மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எந்த தப்புமே செய்ய மாட்டாங்க. ஏன்? இவங்கெல்லாம் என்ன பண்ணவங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிட்டியில வந்து சேர்றான் பாருங்களேன். அந்த ட்ரீமை உடைக்கிறது யாரு? அந்த ட்ரீமை உடைக்கிறது யாரு? ஹோலி ஸ்பிரிட். அந்த ட்ரீமை உடைக்கிறது யாரு? ஹோலி ஸ்பிரிட். ஏன்? இவன் எதுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்? ஒரு இமேஜினரி வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் ஆண்டவர் டீச் பண்ணணும், இவன் கம்யூனிட்டி ஹீல் பண்ணணும், இவன் ஹார்ட்டை ஹீல் பண்ணணும்னா இவனுக்கு தேவை ஒரு பெர்ஃபெக்ட் கம்யூனிட்டி கிடையாது, இவனுக்கு தேவை ஒரு ரியல் கம்யூனிட்டி. புரியலையா? இவன் இருதயம் சுகமாக்கப்படணும்னா இவனுக்கு தேவை என்னது? இல்ல பெர்ஃபெக்ட் கம்யூனிட்டி. இவன் நினைக்கிற மாதிரி அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவனால என்ன செய்ய முடியாது? இவனுங்கெல்லாம் ரசிக்கப்பட்டுட்டானுங்க, இவனுங்கெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிட்டானுங்க, இங்க வந்து நான் என்ன பண்றது? நான் மாத்திரம் தான் ஆட் மேன் அவுட்னு சொல்லுவான். ஆனா இவன் எதிர்பார்க்கிறது மைண்ட்ல என்னது? பெர்ஃபெக்ட் கம்யூனிட்டி. சோ இவன் உள்ள வந்த உடனே இவன் பெர்ஃபெக்ட் கம்யூனிட்டின்ற ட்ரீமை யார் தான் உடைப்பா? ஆண்டவர் தான் உடைப்பார். உடைச்ச உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான்? இந்த கம்யூனிட்டி வேஸ்ட், போய் நம்ம என்ன செய்யலாம்? வேற கம்யூனிட்டியை தேடலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சா தாவறான் பாருங்களேன். இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஒரு சபையில 3 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டான். ஏன்? இவர் 3 மாசத்துல அவரு என்ன கண்டுபிடிச்சிடறாராம்? கோரா கண்டுபிடிச்சிடுறாரு. சோ பக்கத்துல சொல்லுங்க, யூ டோன்ட் நீட் a perfect community, you need a real community. ரியல் கம்யூனிட்டினா என்னங்க? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நானும் லவ்யும் சண்டை போட்டோம்னு சொல்லி. எத்தனை பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? தேங்க்யூ பிரதர், நீங்க சொன்னதுக்கு தேங்க்யூ பிரதர், இப்பதான் வாழ்க்கையில நம்பிக்கையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கேன், எவனாவது நம்பிக்கை வந்து இருக்குன்னு சொல்லிருக்கானுங்களா? மாங்குன்னு பிரசங்கம் பண்ணோம். பிரசங்கத்துல எவனுக்கா நம்பிக்கை வந்ததா? வரல. ஆனா ஒரு 5 நிமிஷம் நானும் என் பொண்டாட்டியும் சண்டை போட்டோம் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை வந்தது பாருங்க. ஏன்? இப்ப பெர்ஃபெக்ட் கம்யூனிட்டில இருந்து, பெர்ஃபெக்ட் பாஸ்டர்ல இருந்து என்ன ஆயிட்டாரு?
ரியல் பாஸ்டரா ஆயிட்டாரு. ரியல் பாஸ்டரா ஆனோடனே ஐயா பாஸ்டருக்கே இந்த நிலைமை, அவருமே இன்னும் வந்து ஆண்டவருக்குள்ளதான் இருக்காருன்னா நம்மளும் இருக்க வாய்ப்புகள் இருக்கே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you don't need a perfect community, you need a real community. so real communityல என்ன, நல்லா கவனிங்க. ரியல் கம்யூனிட்டியில என்னன்னா, இப்போ 1 யோவான் 1 இருந்து படிப்போமே. 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து போடுங்க. 1 John chapter 1 verse 1 onwards. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து, இது யாரை பத்தி சொல்றாரு? Word became flesh, மாம்சமாக வந்த வார்த்தையை பத்தி சொல்றாரு. எப்ப அந்த வார்த்தையை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? தொட்டு பார்த்திருக்கோம், கண்ணால பார்த்திருக்கோம், நாங்க அனுபவிச்சிருக்கோம். நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? அனுபவிச்சிருக்கோம். அந்த வார்த்தையை குறித்து நாங்க என்ன செய்யறோம்? சாட்சி கொடுக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. சோ அந்த ஜீவன் எந்த ஜீவனா? பிதாவிலிருந்து வந்த ஜீவன். சோ பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு தான் இது. அது என்னது? ஜீவனை. அந்த ஜீவன் என்ன செஞ்சிருச்சான்? வெளிப்பட்டுருச்சான். அந்த ஜீவனை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். நல்லா நல்லா அந்த ஐக்கியத்தை அப்படி ஒரு முட்டை சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. நீங்களும் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். யோவான் 17:3 என்ன சொல்லுது? பிதாவை அறிவதும் அவர் அனுப்பின குமாரை அறிவதுமே நித்திய ஜீவன். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? பிதாவோடும் அவர் அனுப்பின குமாரனோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியத்திற்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? உங்களை கொண்டு வரோம். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியா இருக்கிறாரா? தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. கொஞ்சம் பெருசா இருந்தா தானே வார்த்தை. இப்ப என்ன பாராடைம்ல ஒர்க் பண்றாரு ஜான்? ஃபெலோஷிப். இன்னொரு 2 வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை? ஒளி இருள், லைட் டார்க்னஸ். அவர் என்ன சொல்றாரு? நீ ஃபெலோஷிப்ல இருந்தா எதுல இருக்க? வெளிச்சத்துல இருக்க. வெளிச்சத்துல இருந்தா எதுல இருக்கணும்? ஃபெலோஷிப்ல இருக்க. நீ டார்க்னஸ்க்குள்ள போயிட்ட, ஒளிஞ்சுக்கிட்டேனா நீ எதுல இல்ல? ஃபெலோஷிப்ல இல்ல. சோ 1 யோவான் பாவ அறிக்கை பத்தி பேசல. 1 யோவான் லைட் அண்ட் டார்க்னஸ் பத்தி பேசுது. நீ சமுதாயத்துல இருக்கியா இல்லையான்றத பத்தி பேசுது. நீ சமுதாயத்துல இருக்கணும்னா வெளிச்சத்துல இருக்கணும், வெளிச்சத்துல இருக்கணும்னா நீ திறந்து காட்டணும். திறந்து காட்டுற பேர் தான் அறிக்கை. நீ திறந்து காட்டலனா நீ எதுல இருக்கணும்? இருள்ல இருக்க. நீ உன் பாவத்துல நீயே தனியா இருந்துகிட்டு தனியா மாட்டிக்கிட்டு இருக்க. நீ பாவம் செஞ்சிருந்தாலும் நீ வெளிச்சத்துல வந்து நீ அறிக்கை பண்ணிட்டேனா அந்த பாவத்துக்கு உன் மேல ஹோல்டு இல்லைன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? திரும்ப வாசிங்க. ஒளி இருள்ல. ஒளியிலே நடந்தால், புரியுதுங்களா? நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர். சோ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்க எதுல இல்ல? ஒளியில் இல்ல.
சொல்லுங்க, ஒளிஞ்சிட்டு இருந்தா ஒளியில் இல்ல, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா இதுல இல்ல, வெளிச்சத்துல இல்ல. வெளிச்சத்துல இல்லைன்னா அவங்களால எதுல இருக்க முடியாது? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஐக்கியம் கிடையாது, பிதாவுக்கும் ஐக்கியம் கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான ஐக்கியம் கிடையாதுன்னா, ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது தனக்கும் அவனுக்குமே என்ன கிடையாது? ஐக்கியம் கிடையாது. அவனுக்குள்ளே ஸ்பிளிட் ஆயிடுறான், அவனே தன்னை குறித்து வெறுக்க ஆரம்பிச்சிடறான். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம்னா என்னன்னு சொன்னேன்? பாவம்னா என்னன்னு பார்த்தோம் இத்தனை நாள், கடந்த 3 வாரம் எதை பார்த்தோம்? பிதாவை அறியாமல் இருப்பது. அது ஆனா எப்படி இருக்குது? அது ஒரு வியாதி மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கு? வியாதி மாதிரி இருக்கு. இப்ப இவர் தான் டாக்டர், இவர் உட்காந்துருக்காரு, டாக்டர் உட்காந்துருக்காரு, உட்காந்து எனக்கு பம்ல கட்டின்னு வச்சுக்கோங்க. நான் போறேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் உட்கார இடத்துல கட்டி. உடனே டாக்டர் என்ன சொல்லுவாரு? அப்படியா, ரூம்ல போய் படுங்க, நான் வந்து பாக்குறேன். சரி, நான் போய் படுத்திருக்கேன். உடனே வராரு, இவர் என்ன இடத்துன்னு சொல்றாரு? பேண்ட்டை கழட்டுங்க. அதெல்லாம் முடியாது டாக்டர் அப்படின்னு நான் சொல்றேன்னா இவர் என்ன பண்ணுவாரு? என்னங்க பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இவரு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ வியாதி ஹெல்ப் பண்ணப்படணும்னா வியாதியை முதல்ல எங்க கொண்டு வரணும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஒரு புண்ணு இருக்குன்னா, புண்ணு ஆறணும்னா புண்ணை முதல்ல எங்க கொண்டு வரணும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். வெளிச்சத்துக்கு கொண்டு வரலனா அது என்ன செய்யாது? குணம் அடையாது. So confession is about bringing it to light so that the power of shame is broken. வெட்கத்தின் வல்லமை. ஆனா அந்த மத்த ரெண்டு மாடல் இருக்கே, அது எதனால ஆபரேட் பண்ணுது? வெட்கத்தை நிலைநிறுத்துகிறது. ரெண்டுமே வெட்கத்தை நிலைநிறுத்துது. சோ நான் உறவின் அடிப்படையில் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட நான் அதை ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உடையுது? ஷேம் உடையுது. அப்படி நான் கன்ஃபஸ் பண்ணாம எனக்கும் யாருக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணாலோ, அவர் முகத்தையே பார்க்காம உறவின் அடிப்படையில் கன்ஃபஸ் பண்ணாலோ, இல்லைன்னா காங்கிரிகேஷன் எல்லாத்தையும் நான் அறிக்கை பண்ணாலோ, அது என்ன பண்ணல? எது உடையல? ஷேம் உடையல. ஷேம் என்னதான் செய்யுது? இட் இஸ் பீயிங் ரீஇன்ஃபோர்ஸ்ட். சோ இப்ப கன்ஃபஸ் பண்றது ஏன் முக்கியம்னு சொல்லிட்டேன். இப்ப இவர் கன்ஃபெஷன் ரிசீவ் பண்ணணும்ல, அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கன்ஃபஸ் பண்ண விரும்புறாங்க, ஆனா ஏன் அடுத்து ஒரே தடவையோட நிறுத்திடுறாங்க? ஏன்னா இந்த கன்ஃபஸ் ரிசீவ் பண்றாருல இவர், அதுக்கு அடுத்து பண்ற வேலைகள் இருக்கு. ஜப குறிப்புன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லிடுறாரு. நான் அவரை பத்தி எதுவும் சொல்றேன், தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஜபத்துக்காக சொல்றேன். நல்லா கவனிங்க. எபேசியர் 4 எடுங்களேன். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு 22:5 அதிகாரம். எபேசியர் 5:22-21. மனப்பாடமா தெரியணுமா புருஷர்களே? 20 மனைவிகளே அந்த கர்த்தருக்குள் அப்படின்ற வார்த்தையை சர்க்கிள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அதுக்கடுத்து 2 வசனத்துக்கு கீழே, புருஷர்களே உங்கள் எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தது போல நீங்க என்ன செய்யுங்க. சோ வைஃப் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் எதை பேஸ் பண்ணியிருக்கான்?
இயேசு பேஸ் பண்ணியிருக்கான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேசிக்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கான்? ஜீசஸ் பேஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் அடுத்த அதிகாரம் முதல் வசனம் படிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னது? ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு. அது எது பேஸ் பண்ணி? ஹூ இஸ் த ஃபவுண்டேஷன்? ஜீசஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் பண்றது எது ஃபவுண்டேஷன்? ஜீசஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது ஜீசஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். அப்புறம் 5வது வசனம் படிங்க. வேலைக்காரரே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க பாஸுக்கு கீழ்ப்படுகிறது எது நிமித்தமா? நீங்க வேலை செய்யறது அவன் பார்க்கறானே இவன் பார்க்கறானேன்னு செய்யாம நீங்க அவனுக்கு வேலை பார்க்கல. யாருக்கு வேலை பார்க்கறீங்களா? கிறிஸ்துவுக்கு. எத்தனை பேர் நீங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது கிறிஸ்து தான் உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் நினைக்கிறீங்க? சோ வேலைக்காரன் எஜமானோட ரிலேட் பண்றது எது ஃபவுண்டேஷனா? இயேசு. எஜமான் வேலைக்காரனோட ரிலேட் பண்றது எது ஃபவுண்டேஷனா? கிறிஸ்து. அப்புறம் ரோமர் 14-15 அதிகாரத்துல நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸோட ரிலேட் பண்றது எது ஃபவுண்டேஷனா? கிறிஸ்து. எந்த ரிலேஷன்ஷிப்ல கிறிஸ்து இஸ் நாட் த ஃபவுண்டேஷன்? நமக்கும் பிசாசுக்கு இருக்கிற உறவுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்து இஸ் நாட் த ஃபவுண்டேஷன். மீதி எல்லா உறவையும் சொல்லியாச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லியாச்சு, புள்ள அம்மா அப்பா சொல்லியாச்சு, அப்புறம் வேலைக்காரன் மாஸ்டர் சொல்லியாச்சு, அப்புறம் கவர்மெண்ட் சிட்டிசன் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க நீ ஒருத்தனுக்கு ஒருத்தன் ரிலேட் பண்ணும் போது நீ ஒருத்தனுக்கு ஒருத்தன் ரிலேட் பண்றன்னா முடிஞ்சு போச்சு. கம்யூனிட்டி இஸ் நாட் பாசிபிள். கம்யூனிட்டி இஸ் ஒன்லி பாசிபிள் when you have a common denominator. சமுதாயம்ன்றது எப்போ வரும்னா எல்லாத்துக்கும் காமனா ஒரு டினாமினேட்டர் தேவையா. அந்த டினாமினேட்டர் யாரா? கிறிஸ்து. நம்ம கிறிஸ்துவ பிக்சர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு கம்யூனிட்டி ட்ரை பண்றோம் பாருங்க, அதுதான் ப்ராப்ளம். நான் இவனை பார்க்கணும்னாலே யாரு ஷேடோல தான் நான் பார்க்கணுமா? நல்லா கவனிங்க. இயேசு கண்ணாடி யாருக்கு அவசியம்? நமக்கு அவசியம். யாருக்கு அவசியம் இல்லை? பிதாவிற்கு அவசியம் இல்லை. ஆனா பிதாவை பார்க்கறதுக்கு இயேசு கண்ணாடி நமக்கு அவசியம். இயேசுவின் மூலமா தான் பிதாவை பார்க்க முடியும். சோ இயேசுவின் மூலமா தான் பிதாவையே பார்க்க முடியும். அப்படின்னா இவனை எப்படி பார்க்கிறது? என்ன எப்படி பார்க்கிறது? எல்லா உறவுமே யார் மூலமா தான் பார்த்தாகணும்? கிறிஸ்து மூலமா தான் பார்த்தாகணும். கிறிஸ்து மூலமா பார்க்கும் பொழுதுதான். சோ இவன் கிறிஸ்து மூலமா என்ன பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன். நான் கன்ஃபஸ் பண்ணும் பொழுது இவன் என்ன கிறிஸ்து மூலமா பார்க்கறான்னா இவன் என்ன நினைப்பான்? ஃபர்ஸ்ட் கிறிஸ்து வந்துட்டாலே இவன் நினைப்பான் நம்ம பொழப்பே எதனால தான் ஓடுது? கிறிஸ்துனால தான் ஓடுது. இவன் இப்ப என்ன அறிக்கை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பொழப்பு எப்படி ஓடுதோ அதே மாதிரிதான் இவன் கிறிஸ்துவ ரிமூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அட பாவி, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சில பேரை லீவ் பண்றியா நீ? புரியுதுங்களா? சொல்லுங்க. கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன். கிறிஸ்துவ நம்ம எல்லா உறவுக்கு இடையில கொண்டு வந்தோம்னா அது மாதிரி ஒரு ஈஸியான மேட்டர், அது மாதிரி ஒரு நம்மை பலப்படுத்துகிற ஒரு மேட்டர் வேற எதுவுமே கிடையாது. தெரியுமா? கிறிஸ்துவ உள்ள கொண்டு வரலன்னா என்ன நடுவில் நிக்குது? ஈகோ நிக்குது, சுயம் நிக்குது, செல்ஃப் நிக்குது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி நிக்குது, அதெல்லாம் நிக்குது. ஆனா கிறிஸ்து நடுவில் வந்துட்டாருன்னா அங்க எதுக்கு இடம் இல்லை? ஈகோக்கு இடம் இல்லை, செல்ஃப்க்கு இடம். ஸோ கம்யூனிட்டி இல்லை தான் வி கெட் ஹீல்ட். அந்த கம்யூனிட்டின்ற கான்டெக்ட்ல கன்ஃபஸ் பண்ணாதான் அந்த கன்ஃபெஷன் வில் ஹீல். சமுதாயம்ன்ற கான்டெக்ட்ல நம்ம என்னைக்கு அறிக்கை பண்றோமோ, உறவின் அடிப்படையில் அறிக்கை பண்றோமோ, அதுதான் நம்மள என்ன செய்யுது? வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறனாலே நாம் சுகமாகிறோம். ஆனா அது நடக்கணும்னா, அந்த மாதிரி சமுதாயம் உண்டாகணும்னா நம்ம முதல்ல எப்படி ரிலேட் பண்ண ஆரம்பிக்கணும்? கிறிஸ்துவின் நிமித்தம். என் பையன் பிரச்சனை பண்ணும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் அவனை டீல் பண்ண சொல்றாரு.
ஈஸியா மண்டையில நறுக்கு 4 கொட்டு வச்சுட்டா டக்குன்னு முடிஞ்சிருது. அப்போ போய் கிறிஸ்துவெல்லாம் உள்ள கொண்டு வந்து, அதாவது இப்போ ரோமர்லாம் எழுதுறாருல, ரோமர் வந்து உங்க கவர்மெண்ட் வந்து நீங்க அந்த ரோமர் டெக்ஸ்ட்டை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ரோமன்ஸுக்கு எழுதுறான். சர்ச் அட் ரோமன்ஸ், ரோமர்ல இருக்கிற ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற சபைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட், ப்ரூட், கொடூரமான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற சபைக்கு எழுதுறான். அந்த அரசாங்கத்தை நீ என்ன செய், கனத்தோட நடத்து அப்படின்னு சொல்றான். ஸோ ஒன்று பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வரணும். அது வரைக்கும் வரலைன்னா பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை இருக்கிறவனுக்கு எம்பவர் பண்ணணும். அவன் என்ன மாதிரி பண்ணுறானோ அவனுக்கு நம்ம அவனை ஆனர் பண்ணி, ஓகே அதில் என்ன பெஸ்ட்டாக நம்ம சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியுமே ஒழிய, அதான் we can never have influence over something for which we don't have honor. எதற்கு நமக்கு கனம் இல்லையோ அதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது, தாக்கத்தை உண்டாக்க முடியாது. ஸோ எல்லா கான்டெக்ட்லையும் கனப்படுத்துகிறது, ஒரு கனப்படுத்துறது, இது எல்லாமே எதிலிருந்து வருதுன்னா எல்லாத்தையும் யார் கான்டெக்ட்ல பார்த்தாக வேண்டியதா இருக்கு, கிரைஸ்ட் அப்படின்ற கான்டெக்ட்ல. சரிங்களா? இன்னும் இதில் நிறையா பேச வேண்டியது இருக்கு, ஆனால் டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி எப்போ நடக்காது, சண்டே மார்னிங் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சண்டே மார்னிங். இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்க முடியுமே ஒழிய என்ன நடக்காது, கம்யூனிட்டி நடக்காது. இந்த கான்டெக்ட்ல தான் அவர் சொல்றாரு, கம்யூனியனே சொல்றாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம். We are all members of the same body. autoimmune disease அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அப்படின்னா என்ன, autoimmune disease என்ன, அவங்க பாடிக்கு விரோதமா சண்டை போட ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி, அது எதை ஃபைட் பண்ணணும், கிருமிகள், நோயை கொண்டு வருகிற கிருமிகளை ஃபைட் பண்ணணும். நோயை கொண்டு வருகிற கிருமிகளை வந்து பண்ணாம தன்னுடைய ஓன் பாடியவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சர்ச்சுக்கு அதுதான் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். யாரு? பிசாஸ். அவன் தான் காமன் எனிமி. அவனை ஆனா இன்விடேஷன் கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க பாருங்க. நானும் லவ்யும் சண்டை போடுறோம்னா குடுமையை பிடிச்சிக்கிட்டு கத்தி கழுத்துல வச்சுட்டு நீயா நானா அப்படி இருக்கிறது இல்லை. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எஸ்கலேட் ஆயிருது ஆர்குமெண்ட் லெவல்ல. ஆனா நான் டெஸ்டிமனி சொல்றதுக்கு நோக்கமே என்னன்னா, அது எஸ்கலேட் ஆனதை எப்படி ஃபியூ செகண்ட்ஸ்லயே காத்தை இறக்கி விட்டுட்டு திரும்ப லவ்ல ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் டெஸ்டிமனி சொல்றது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நம்ம வரும்பொழுது, I want you to commit for genuine authentic relationships in life. ஒரு உண்மையான உறவுக்கு நீங்க உங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், வெளிச்சத்தில் வரணும், ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கணும். அவருடைய ஒரே மாம்சமா இருக்கிறோம், அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்துவோடு ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்றது எத்தனை பேர் நம்புறீங்க? அது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு எதுவும் உண்மை.
நாம் எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்றது உண்மை. அதனால்தான் சில சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரெட்ல இருந்தா எல்லாத்துக்கும் பிச்சு கொடுப்பாங்க. சவுத்துலலாம் ஒரு பெரிய சர்ச், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த பிரெட்டே 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசா இருக்கும். ஏன்னா அவங்க கான்செப்ட் ஒரு பிரெட்ல இருந்தா எடுக்கணும். ஒரே அப்பத்துல இருந்தா நம்ம என்ன செய்யறோம், பங்கு போயிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். நம்ம இதுலயே பங்கெடுத்து இதுக்கும் மற்ற பிரெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிற மாதிரியே இருக்கு. சிம்பிள்ஸ் தானே. நான் சின்ன வரிசையா முழங்கால் போட்டிருப்போம். ஒரே கப்பு வச்சு எல்லாரும் குடிக்கணும். உனக்கு சளி இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் அதே கப்ல தான் என்ன செய்யணும், குடிக்கணும். எல்லாரும் வாயில வந்து குடிப்பாங்க, அந்த கப்ல தான் குடிக்கணும். முதல்ல குடிச்சவன் கடைசி குடிக்கிற வரைக்கும் அவனும் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். இப்ப எல்லாருக்கும் தனியா கப்பு. இன்னும் சில சர்ச்சில் இன்னும் சொபிஸ்டிகேட்டா போயிடுறாங்க. உள்ள வரும் போதே ஜெல்லியும் ஒரு வேஃபரும் கொடுத்துறாங்க. அவன் ஸ்நாக்ஸ் கொடுத்தான்னு சொல்லி முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துடுறான். Symbols are there to communicate something, but when we lose the meaning, it loses its power. அர்த்தம் இல்லாம போயிருது பாருங்க. ஸோ நம்ம எல்லாம் மேல ஒரு பிரெட்ல தான் சாப்பிடணும் அப்படின்றது ரிலிஜன். ஆனா அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு பங்கெடுப்பது உறவு. புரியுதுங்களா? ஸோ கேளுங்க, ஆண்டவரே ஒரே சரீரமா இருக்கிறதுனா என்னன்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. நானும் ஹஸ்பண்டும், நானும் என் ஒய்ஃபும், நானும் என் பிள்ளைகளும், என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்னா இருக்கிறது போல ஒன்னா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கோம். ஒரே சரீரம்னா என்னங்க? சுண்டு வரல்ல ஒரு காயம் இருந்தா அது ஹோல் சரீரத்துக்கு தெரியுது பாருங்க. அது பேர் தான் ஒரே சரீரம். ஒருத்தனுக்கு வலிச்சா எல்லாருக்கும் வலிக்குது. அப்புறம் ஹோல் சரீரம் சேர்ந்து அந்த வலியை சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்குது. அது பேர் தான் சரீரம். இன்னைக்கு சபை கான்டெக்ட்ல வந்து பக்கத்துல உட்காந்துட்டு போறோம், அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இந்த வாரம் எதுவுமே தெரியாது. எவன் உட்காந்துருக்கான் பார்த்து லைட்டா ஹாய்ன்னு சிரிச்சுட்டு ஹல்லேலூயா சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிடுறோம். அவனுக்கு என்ன வலிக்குது என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. This is not church. This is not church. ஒரே சரீரமா இருக்கணும், அதுதான் சபை. கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கத்துத்தாங்க, சபைனா என்ன கத்துத்தாங்க, ஒரே சரீரம்னா என்னன்னு கத்துத்தாங்க. சமுதாயத்துல சுகமடைவது எப்படி, எங்களுடைய இருதயம் எப்படி சுகமடைவது, எப்படி எங்களுடைய அறிக்கைகள், பாவ அறிக்கைகள் உறவின் அடிப்படையில் பண்ணப்படும் பொழுது எங்களை குணப்படுத்துகிறது. எப்படி ஒருத்தவங்க வந்து அவங்க மனதை திறந்து எங்கிட்ட சொல்லும் பொழுது அதை எப்படி கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் எப்படி அதை கேட்பது, அந்த வெளிச்சத்துல எப்படி அதை கேட்டு அதை ஆண்டவர் எப்படி வேல்யூ பண்றாரோ, ஆண்டவர் எப்படி அதை வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காரோ, நான் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் எப்படி சீக்ரெட்டா வச்சிருக்காரோ அதே மாதிரி ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது நானும் சீக்ரெட்டா அதை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள் எங்களெல்லாம் மன்னிச்சிருக்கீங்க, நாங்களும் ஒரு மன்னிக்க கிருபை தாங்க. எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு விரோதமாய் நீர் சுமத்துகிறது இல்லை, கணக்கில் வைக்கிறது இல்லை. நாங்களும் கணக்கில் வைக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கணக்கில் வைக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயங்களை சுகப்படுத்துங்க, என்னுடைய காயங்களை காயங்கட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து பங்கெடுப்போம்.